ஏன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்தி மேன்மையாக வைக்க விரும்புகிறார். ஆமென். ஏதோ தள்ளாடாத வயதுலங்க கர்த்தரை நான் தேடுறேன் இல்ல. நீண்ட நாட்கள் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நான் போய் பார்த்தேன். ஏன் நீண்ட நாட்கள் வாழ்ந்தானா, அவன் இந்த பூமியில சஞ்சரிக்கும் போது தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. தேவனுடைய வேலைக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் இந்த பூமியில என்ன செய்யணும்னு விரும்பினாரோ அதை செய்யறதுக்கு முதலா போய் நின்னாங்க. கர்த்தர் பூமியில என்ன சொல்ல விரும்பினாரோ அதை சொல்றதுக்கு முந்தி கொண்டாங்க. அதனால இந்த நாட்கள்ல அவங்களுக்கு பூமியில ஆயுசு நாட்கள் பெருகுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க காலத்துக்கு முன்னாடி ஏன் சாகுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கம்மியா இருக்கு. இதை ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆறாதுன்னா ஒரு அரை மணி நேரம் போய் சேர்ந்தா போதும். ஒரு மணி நேரம் போய் சேர்ந்தா போதும். அப்புறம் 6 நாள் நமக்குன்னே போறது. நான் சொல்றேன், நீங்க உங்க ஆயுசு நல்லா இருக்கணும், நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க பழகுங்க. கர்த்தருக்கு அவர் சொல்ல நினைக்கிறத நீங்க உங்க வாய் சொல்லணும். அவர் இந்த பூமியில என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பேசுறதுக்கு உங்க வாயை கொடுத்து பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னா போய் பிசாசை துரத்தணும். அதை விட்டு பிசாசை மேன்மையா பேசிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் எந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களை ஏவுறாரோ அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆளா போய் நிக்கணும். அடுத்தவன் செஞ்சிடக்கூடாது. தாவீது அப்படிதான் தான். என்னடா பார்த்த உடனே சொல்றேன், என்னடா கோலியத்தை அடிக்கலையாடா? ஏன்டா அடிக்கல? நான் போறேன்டா. அதனாலதான் அவனை நம்பி ஒரு பெரிய தேசத்தையே கர்த்தர் கொடுத்தாரு. போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாத்தினாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிக்கான முதல் வேலை, நீங்க ரொம்ப நாள் வாழணும், நல்லா வாழணும், தேவனுடைய சகல ஞானத்தோட வாழணும் அப்படின்னா அவரோட வாழ்றதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அவர் சொல்றதுக்கு முதலா நிக்கணும். உங்க வாய் அவர் பேச நினைக்கிறத பேசணும். அவர் செய்ய நினைக்கிறத நீங்க செய்வதற்கு முதல் ஆளாக உங்களை நிறுத்துவீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த பூமியில இயேசு வர்ற வரைக்கும் உங்களால வாழ முடியும். இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு இல்ல, தேவ பலத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள்.